ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணத்தில் எந்த தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வகுப்பு 14ல் பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் அந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? வெறும் வேர்ச்சொல் ஒரு ஒரு வார்த்தையை வச்சு அதோட வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு டாபிக் தான். அதே சமயம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலையும் போலீஸ் எக்ஸாம் மற்ற போட்டித் தேர்வுகளில் தமிழ் தகுதி தேர்வில் கண்டிப்பாக கட்டாயம் தவிர்க்க முடியாமல் சில தலைப்புகள்லாம் இருக்கும். இந்த தலைப்புகள்லாம் இவங்க தவிர்க்கவே மாட்டாங்கங்கிற பட்சத்தில் இந்த வேர்ச்சொல்லை தேர்வு செய்யுங்கிற தலைப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் தான். இதுலேருந்து ஒரு 2 கொஷினாவது கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இது அந்தளவுக்கு கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, ரொம்பவே ஈஸி தான். நான் அது என்னென்ன அதில் எப்படிலாம் இருக்குது எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். முதல்ல வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு கட்டளை மாதிரி இருக்கும், ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை நீ செய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கட்டளையாகவோ அல்லது ஏவலாகவோ இருக்கும். ஏவல்னால் அந்த விஷயத்தை செய்ய சொல்கிறது. ஒருத்தவங்களை ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை செய்ய சொல்கிற மாதிரி தான் அந்த வேர்ச்சொல் எப்போவுமே இருக்கும். நீண்டெல்லாம் இருக்காது, சிம்பிளாக அதை செய்யுங்கிற மாதிரி இருக்கும். அந்த சொல் பார்த்திங்கன்னா எப்போவுமே பகுதியாகவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுதி விகுதி உங்களுக்கு தெரியும். பகுதினா ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை முதல்ல இருக்கிற விஷயம், சரிங்களா? முதல் வார்த்தையாக இருக்கும். அந்த பகுதிங்கிறது முதல்ல இருக்கும், சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல் அப்படின்னே நம்ம சொல்கிறோம். அடிச்சொல் ஒரு வார்த்தையில் அந்த வார்த்தையை வச்சு மட்டும்தான் பிற வார்த்தைகளை உருவாக்கவே முடியும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த பக்கம் எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் உத்து கவனித்து பாருங்கள். நடந்தான், நடந்தால், நடந்தனர், நடந்தது, நடந்தன, இத்தனை இருக்குது. இப்போ நடந்தான் அப்படின்னா அது ஒரு ஆணை குறிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடந்தால் அது பார்த்திங்கன்னா ஒரு பெண்பாலை குறிக்குது. நடந்தனர் பலர்பாலை குறிக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நடந்தது, நடந்தனர், நடந்தது, நடந்தன, ஒன்றன் பால் பலவின் பால் எல்லாமே இதில் இருக்குது. இந்த எது இருந்தாலும் அதோட பகுதி எப்படி இருக்குன்னா, நட அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுலேருந்து தான் இத்தனையுமே தெரிஞ்சிருக்கு, சரிங்களா? இதுதான் அடிச்சொல் அப்படிம்பாங்க அல்லது வேர்ச்சொல். இந்த எத்தனைக்குமே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரே வார்த்தையை போய் குறிக்குது. அப்போ இவ்வளோ வார்த்தை இருந்தாலும் இதோடைய வேர்ச்சொல்னா நடங்கிற அந்த ஒரு விஷயம்தான் பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லாக இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் எப்படி வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரிக்க முடியாத அடிச்சொல்லே வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிச்சொல் இருக்குல்ல, இப்போ நடங்கிற வார்த்தையை இதுக்கப்புறம் நீங்கள் பிரிக்கவே முடியாது. இப்போ நடந்தவன் அப்படின்னு இருக்குது, இல்லை நடந்தான் அப்படின்னு இருக்குன்னா அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா நடந்து கூட்டல் அவன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நட கூட்டல் இத்து கூட்டல் அவன் இத்தனையாக பிரிக்கலாம். ஆனால் இந்த வெறும் நட அப்படிங்கிற வார்த்தையை உங்களால் பிரிக்கவே முடியாது. வேர்ச்சொல் அப்படி இருக்கும். ஸோ இதுலேருந்தே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாமில் நீங்கள் ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டு வரையிலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கடைசியாக நான் ஒரு 3 கொஷின் உங்களுக்கு கேட்குறேன். அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், படித்தான் அப்படின்னா படி, அதில் படித்தான் அப்படின்னா அதில் ஆர்டர் போடுற மாதிரி சொல்லணும். படி அப்படின்னு சொல்லணும். இப்போ ஓடினான் அப்படின்னு இருக்குன்னா ஓடு அப்படின்னு நம்ம சொல்லணும். வந்தான் அப்படின்னு இருக்குன்னா வா அப்படின்னு சொல்லணும். பார்த்தான் அப்படின்னு இருக்குன்னா பார் அப்படின்னு சொல்லணும். அடித்தாள் அப்படின்னா அடி அப்படின்னு சொல்லணும். ஆடியது அப்படின்னு இருந்தால் ஆடு அப்படின்னு சொல்லணும். ஈட்டினான் அப்படின்னு இருக்குன்னா ஈட்டு அப்படின்னு சொல்லணும். உண்பார் அப்படின்னு இருக்குன்னா உண்ணுன்னு சொல்லணும். எல்லாமே பாருங்கள் கட்டளை போடுற மாதிரியே இருக்கும். எழுதினான் அப்படின்னா எழுது அப்படின்னு சொல்லணும். சில வார்த்தைகளில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ இந்த கற்க அப்படின்னு இருக்குது, அப்போ கல் அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் கர் அப்படின்னு போட்டுருவீங்க. கர்ன்னு போட்டால் தப்பு. அதுக்கு பொருள் இருக்கணும், சரிங்களா? இந்த வேர்ச்சொல்லுக்கு பொருள் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கற்கனா அது படிப்பு சம்மந்தம். அப்போ கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்டர் போடுற மாதிரி கட்டளையிடுற மாதிரினா கல் அப்படின்னா படின்னு இருக்கும். கற்றேன்னு இருந்தாலும் கல்லுன்னு தான் வரும். அதே மாதிரி பாருங்கள், காண்பார் அப்படின்னு இருக்குது. அப்போ கான் அப்படின்னு சொல்லணும். சாய்ந்தது அப்படின்னா சாய் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்கள், சிரித்தான் அப்படின்னு இருக்குது. அப்போ சிரின்னு நம்ம சொல்லணும். சுருட்டினான் அப்படின்னு இருக்குது. அப்போ சுருட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். செய்கிறாள் அப்படின்னா செய் அப்படின்னு நம்ம சொல்லணும். தந்தான் அப்படின்னு இருக்குன்னா தா அப்படின்னு நம்ம கட்டளையிடுறோம். திருந்தினான்னா திருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருத்தினான், மன்னிக்கணும், திருத்தினான்னா திருத்து அப்படின்னு சொல்லணும். தைத்தான்னா தை அப்படின்னு சொல்லணும். நோக்கம் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகளும் கொடுப்பாங்க. நோக்கம் அப்படின்னு இருந்தால் நோக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். போனான் அப்படின்னா போ அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த 3 தான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி. இப்போ இந்த மாதிரி இவ்வளோ வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டோம். வேர்ச்சொல்னால் என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு இவ்வளவும் நம்ம சொல்லிட்டோம்.
இந்த நின்றது, வாழ்க்கை, வென்றது இந்த 3க்குமான வேர்ச்சொல்ல இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேர்ச்சொல் இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இலக்கணம் வகுப்பு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வகுப்பு 1லேருந்து வாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேறு டாப்பிக்கில் வேணும்னா, வேறு சப்ஜெக்டில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.